ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் யூபி மேன்வாவோட 87வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 86 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த எதுக்காக இவான் இருந்துட்டு இங்க வர வச்சாங்க அப்படின்றத அந்த பிரிசன்ல என்னமோ நடக்கிறதுன்னு வச்சு புரிஞ்சிருப்பான். அது வந்து டார்க் எம்பரரும் போயிட்டு அந்த சமாஜா கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல டார்க் எம்பரர் இருந்துட்டு அந்த சமாஜா கிட்ட என் முதுகுக்கு பின்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. அப்ப உடனே அந்த கோரியாங்க இருந்துட்டு ஹோங்கா ஹோங்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அந்த ஹோங்கா அப்படிங்கிற பொண்ணு இருந்துட்டு ஓ எதுக்கு இப்படி வந்து பயமுறுத்துற அப்படின்னு கேக்குறா. இவதான் இந்த ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டுல வந்துட்டு 10வது இடத்துல இருக்கா பவர் வைஸா. இவரோட பேர் வந்துட்டு ஹோங்கா ஃபிளேம் டிராகன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கோரியா வந்து என் கூட வா சீக்கிரம் அப்படிங்கிறப்ப ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு இது வந்துட்டு சமாஜாவோட ஆர்டர், நம்ம இப்பவே பிரிசனுக்கு வந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஷார்ட்டான மொமெண்ட் தான். பட் என்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. என்ன வந்துட்டு பிரிசனுக்கு போயிட்டு என்ன தேவையோ அதை பண்ண சொல்லி இருக்காரு. டார்க் எம்பரரோட ஸ்டூடெண்ட் இருந்து அங்க ஏதோ ஒண்ணு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அங்க போயிட்டு நான் அதை அவேக்கன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். அங்க உள்ள ஆலிஸ் இருந்துட்டு என்ன ஸ்மெல் இது, ஏதோ சாக்கடை மாதிரி ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஊழியங்க இருந்துட்டு இங்கதான் டீமன் டிவைன் கல்ட்டோட வொர்ஸ்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெஷலான டிவைஸை வச்சு கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. எல்லாமே சாவ வேண்டியவங்க தான், பட் எனக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹெவன்லி டீமன் வந்துட்டு பிடிச்சு வைக்க சொன்னாரு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அடுத்த க்ளூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு என்னோட சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வரலையே, இன்னுமே நான் வந்துட்டு கீழ் வழியா போகணுமா க்ளூவை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிருக்கப்பதான் ஒரு சீக்கிரட்டான பேசேஜை வந்துட்டு திறந்து அங்க அந்த கோரியாங்கும் அதுக்கப்புறம் ஹோங்காவும் வராங்க. அப்ப அந்த கோரியாங்க இருந்துட்டு இந்த ஷார்ட்கட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற, நீ வந்துட்டு இவ்வளவு சர்ப்ரைஸா என்ன பார்க்க வேணாம் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா ஹீரோவை பார்த்தா சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க. கேங் ஜினியூ என்னது நீ ஆல்ரெடி இங்க வந்துட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஓல்டு மேன் உட கையில வந்து நீ ஏதோ ஒன்னு வச்சிருக்கே அதை நான் பார்க்கலாமா அப்படிங்கிறப்ப ஹோங்கா இருந்துட்டு நீ வந்துட்டு போயிட்டு என்ன வேணுமோ அதை பண்ணு, இந்த இடத்துல இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடிறாரு. அப்ப ஹீரோ வந்து எங்களை வந்துட்டு தனியா சமாளிக்க போறியா, பட் நாங்க 3 பேருக்கும் நீ ஒருத்தி தான் இருக்க அப்படிங்கிறப்ப அந்த ஹோங்கா இருந்துட்டு உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கேங் ஜினியூ, பேகாக்க தோக்கடிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கியாமே, பட் அந்த உள்ளியங்கோட சேர்ந்து நீ சண்டை போட்டாலும் என்ன தோக்கடிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ஆலிஸ் வந்து அப்ப நான் எங்க போவேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப ஹோங்கா இருந்துட்டு பட் இந்த இடத்துல சண்டை போறதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டிவைஸை வந்துட்டு அண்டன் பண்ணி விட்டாரா. அது மூலியமா அங்க பிரிசனர்ஸ் வந்துட்டு புடிச்சு வச்சிருந்தாங்களே அவங்க எல்லாருமே இருந்துட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சாரானுங்க. அப்ப அந்த ஹோங்கா இருந்துட்டு இந்த இடத்துல நீங்க ரொம்ப நாளா ரொம்ப போர் அடிச்சிருப்பீங்களே, அதனால உங்களோட ஆசை தீர அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஊழியங்க இருந்துட்டு மை மாஸ்டர் அவங்க எல்லாமே ரொம்ப ஃபேமஸான மார்ஷியல் ஆர்டிஸ்ட், இங்க இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் என் அளவுக்கு ஸ்ட்ராங்காவோ இல்ல என்ன விட ஸ்ட்ராங்காவோ கூட இருக்கலாம், அதனால இவங்களை வந்துட்டு நான் பாத்துக்கிறேன், அதனால நீங்க ப்ளீஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நீ வந்துட்டு இங்கே தான் இருக்க போற, எனக்கு எதிராக அவன் ஜெயில இருக்கிறவங்களை யூஸ் பண்றாங்க அப்படின்னா நானுமே அதையே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆலிஸா பாக்குறப்ப அவர் வந்து என்ன இவங்களும் என்னையும் நீ கம்பேர் பண்றியா அப்படிங்கிறப்ப அங்க இந்த பிரிசினஸ் எல்லாம் என்ன ஒரு லக், கடைசியா ஒரு ஹியூமனை டீஸ் பண்ணி எவ்வளவு நாளாச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஹோங்கா இருந்துட்டு நல்ல விஷயம் பண்றப்ப அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பண்ணல, அதனால மத்தவங்களை ஏன் ஜாயின் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு செல்லையுமே இருந்துட்டு திறந்து விட்டாரா. அப்ப ஆலிஸ் இருந்துட்டு ஒரு ஹியூமனை டேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றியா, ஒரு நோபல் மாஸ்டர் ஆஃப் த நைட் ஆன என்ன ஒரு ஹியூமன் மாதிரி வேஷம் போட்டுக்கனால இப்படி நடத்தலாம்னு பாக்குறீங்களா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளட் ரோட் அந்த ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் அங்க டீ போன் இருந்துட்டு எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு புவர் மாஸ்டர் என்னோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு அவர் இங்க இல்லாம போயிட்டாரு, அது வந்துட்டு ரொம்ப சூப்பர் கூலா இருந்துச்சு, ஒருவேளை என்னோட பவரை பத்தி மாஸ்டரே பயப்படுறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த மாஸ்டருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு எம்பளம் வந்துச்சுல அது எல்லாமே அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிக்குது. ஐயோ அது வந்துட்டு என்கிட்ட ஓடி போகுது, ப்ளீஸ் திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓட பாக்குது. இது எல்லாமே அந்த கோரியாங்கன்னு ஒரு பொருளை கொண்டு வந்தா இல்லையா அதுக்குள்ளதான் போயிட்டு கலெக்டே ஆகுது. அதோட பேர் வந்துட்டு எம்பர் கலெக்டிங் லேண்டன். அப்ப இந்த கோரியாங்க இருந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லா எம்பர் பீசஸும் இதுக்கு வந்துட்டு வந்துருச்சு, பட் இதுக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, டொக்கபிக்குள்ள இந்த எம்பர் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குமோ அப்படிங்கிறான். ஏன்னா அந்த லேண்டன் வந்துட்டு 71% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு வருது. சரி ஓங்கா இருந்துட்டு அந்த டார்க் எம்பரோட ஸ்டூடெண்ட்க்கு எதிராக சண்டை போட்டு இருக்கா, அந்த சான்ஸை பயன்படுத்தி இன்னுமே நிறைய டோக்கபி மாஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சு எம்பரை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தா இவனையுமே தாண்டி அந்த ஓங்கா இருந்துட்டு உளுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கா. பொங்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அந்த பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே
விடுவிச்சிட்டேன்னு தான் நினைச்சேன் அப்படிங்கிறப்ப அவருன்ட்டு ஆமா நான் விடுவிச்சேன். அவங்களுக்கு தேவையான ஃபேவரட்டான எக்யூப்மெண்ட்டையுமே நான் குடுத்தேன். பட் அந்த வெஸ்டர்ன் வுமன் வந்து கேங் ஜினியுக்குள்ள வந்தா இல்லையா, அவருன்ட்டு ஒரு மான்ஸ்டர். அங்க இருக்கிற பிரிசனர்ஸ் எல்லாம் அவளுக்கு ஒரு மேட்சே கிடையாது. அப்படிங்கிறப்ப அங்க செத்து கிடக்குறவங்கள உள்ளேயும் பார்த்து எல்லா ஃபேமஸான மார்ஷியல் ஆர்டிஸ்டையும் ஒரே ஒரு கை அசைவுல வந்துட்டு மிஸ் ஆலிஸ் கொன்னுட்டாங்களே. மாஸ்டர் கூட க்ளோஸா இருக்கிறவங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அப்படின்னு நினைக்கிறப்ப அவருன்ட்டு ஏன் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு பரவாயில்ல நீ வந்துட்டு கம்மியான அளவு தான் மானா யூஸ் பண்ற, என்னோட மானாவை பத்தி இப்பதான் நீ கவலைப்படுற அப்படிங்கிறப்ப அவருண்டு அப்கோர்ஸ் கீழே என்ன ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாது, அதனால மானாவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஆமா நம்ம சீக்கிரம் பார்க்க தானே போறோம், எதுக்காக நம்மள வந்துட்டு இப்படி இவங்க பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அது மட்டும் இல்லாம இவான் எதை பத்தி வார்னிங் கொடுத்தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க டீமன் பேலஸ்ல எவ்ரி ஒன் சமாஜாவும் டார்க் எம்பரரும் டூவல் வந்துட்டு ஃபைட் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கீங்களா அவங்க 2 பேருமா சீக்கிரம் சீக்கிரம் தள்ளுங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு போறானுங்க. போனா டார்க் எம்பரன்ட்டு ரொம்ப நாள் ஆச்சுல எனக்கு எதிரா நீ வந்துட்டு நின்று அதுக்கப்புறம் பின்னங்கால் பொடனியில அடிக்கிற மாதிரி ஓடிவே அது அப்படிங்கிறப்ப சமாஜா இருந்துட்டு உங்களுக்கு எதிரெல்லாம் நிக்கவே மாட்டேன், ஏன்னா நீங்க ரைட் கார்டியன், இது வந்துட்டு சாதாரண ஒரு டூவல் தான். பை த வே உங்க ஸ்டூடெண்டோட உங்களோட ட்ரைனிங் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்குது, அவன் இப்ப அந்த ஜெயில இருக்கிறதால கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப அவன் மிரட்டுற மாதிரி பேசினாலே என்னவான்னு தெரியல, டக்குனு வந்து அவர் அட்டாக் பண்ணிடுறாரு. அதனால வர காத்தே அங்க இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்குது. டார்க் எம்பரர் இருந்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்பவே உன் வாயாலே சொல்லி இல்லனா என்னோட கையை வச்சு உன்னை சொல்ல வைப்பேன் அப்படிங்கிறப்ப சமாஜா இருந்துட்டு எப்பவும் போல உங்களோட பர்சனாலிட்டி இருந்துட்டு ரொம்ப வெறித்தனமா தான் இருக்குது. நான் வந்துட்டு அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்துட்டு அங்க ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னு நான் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னா என்னோட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடாது அப்படிங்கிறப்ப அங்க போய் பார்த்த அந்த ஹோங்கா கூட கோரியாங் என்ன விஷயம் இது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டீமன் மாதிரி என்னமோ ஒண்ணு இருக்கு. அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த சமாஜாவோ டார்க் எம்பரர் வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமாஜா இருந்துட்டு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஒரு பெரிய அழிவு வந்துட்டு வந்துச்சு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்ப எதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்க அந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான டீமனை வந்துட்டு எதிர்த்து சண்டை போட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு 3 நாள் அதுக்கப்புறம் 3 நாள் ராத்திரி அதை தோக்கடிக்கிறதுக்கு எடுத்துக்கிச்சு. ஃபைனலா ஹெவன்லி மவுண்டைனோட கிளிஃப்ல வந்துட்டு அதை தோக்கடிச்சோம். இன்னுமே அது ஃபைனல் ப்ளோவை வாங்கிட்டு அந்த கிளிஃப்ல இருந்து விழுந்தது வந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு மட்டும் ஹெவன்லி டீமன் நம்ம கூட இல்ல அப்படின்னா நம்ம 2 பேருமே இறந்திருப்போம். அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு அப்போ சமாஜா போயிட்டு அது செத்துருச்சாலேன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இவனும் போய் பார்த்துட்டு அன்னைக்கு நம்மளோட அட்டாக்னால வீக்காக அங்க கீழே கடந்த டீமனை பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு ஒரு யோசனை வந்துச்சு, அவ்வளோ பெரிய ஒரு மான்ஸ்டரை நான் சொல்றத கேட்கிற மாதிரி பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அதை என்னோட ஒரு பர்சனல் லிட்டில் அசாசினா வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் எம்பரர் கிட்ட சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்க கோரியாங்கன்ட்டு அந்த எம்பர் கலெக்டிங் லேண்டனை வந்துட்டு வச்சிருக்கான் இல்லையா, அதுல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எம்பர் எல்லாத்தையுமே அந்த டீமனுக்கு இருந்துட்டு அவன் கொடுத்தறான். அதனால அந்த டீமனோட பேர் வந்துட்டு யாக்ஷா. அந்த யாக்ஷாவோட பவர் எல்லாமே ரிட்டர்ன் ஆகுது. 71% தான் அது கம்ப்ளீட் ஆயிருக்கனால அதுக்கு ஒரு 71% பவர் தான் ரிட்டர்ன் கிடைக்குது. அப்ப ஹீரோமே போயிட்டு பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அந்த சமாஜா இருந்துட்டு தட்ஸ் ரைட் நான் அதை தான் பண்ணிருக்கேன், கடவுளை கூட கொல்லக்கூடிய அந்த ஒரு டீமனை யாக்ஷா அதை வந்துட்டு எனக்கு சொந்தமானதா இப்ப நான் மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு இருந்துட்டு இப்ப ஆக்சுவலா அந்த கொஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இப்போ இந்த யாக்ஷா ஆக்டிவேட் ஆயிருக்குல்ல கைஸ், இது வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஹெவன்லி டீமன் வந்துட்டு செத்து போயிடுவான். ஹீரோ வந்துட்டு டவரை கிளைம் பண்றதுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரோல் வந்துட்டு அந்த ஹெவன்லி டீமனுக்கு இருக்கு. சோ ஹெவன்லி டீமன் உயிரோட இருக்கணும், அதுக்கு ஹீரோ வந்துட்டு இந்த யாக்ஷாவை டிஃபீட் பண்ணணும். அப்படி ஹெவன்லி டீமன் செத்து போயினா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்துட்டு இல்ல பேரழிவு வந்துட்டு வரும் அப்படின்னும் வருது. ஹீரோ வந்துட்டு இதை தான் அந்த இவான் இருந்துட்டு எனக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா யாக்ஷா மான்ஸ்டர் வந்துட்டு மிடில் ஃப்ளோர்ஸ் இருக்கா, பட் அப்பர் ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற கடவுள்களை கொல்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது, அது எதுக்கு இங்க கீழே இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த எம்பர் கலெக்டிங் லேண்டன் இருக்குல்ல அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றப்ப இதை வச்சிருக்கிறவங்களால யாக்ஷாவை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க பாரு யாக்ஷா நான் சொல்றதை கேளு, நாங்க தான் உனக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கோம், நான் மாஸ்டர் சமாஜாவோட சபார்டினேட், உனக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறப்ப யாக்ஷா இருந்துட்டு ஐ சி நான் வந்துட்டு அந்த சமாஜாவோட வேட்ட நாய் மாதிரி டீக்ரேட் பண்ணப்பட்டுட்டேனா, சரி சொல்லு என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறப்ப தாங்க முன்னிட்டு இருக்காங்கல்ல அவங்கள மட்டும் கொன்று அவங்க தான் உன்னோட எனிமீஸ் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் வந்துட்டு கான்ட்ராக்டர் உன்னாலுமே அந்த மானாவோட கான்சன்ட்ரேஷனை ஃபீல் பண்ண முடியுதுல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது என்னோட உள்ளுணர்வு இந்த மான்ஸ்டர் இந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படிங்கிறப்ப ஹீரோ எஸ் சேம் ஹியர், அதை விட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இதை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கூட தோணல அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு இவனுக்கே தோணலையா, இந்த மாதிரி நடந்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்படாத நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உனக்கு டைம் வாங்கி தரேன் அப்படிங்கிறப்ப அந்த யாக்ஷா இருந்துட்டு சரி இப்ப என்னோட எவ்வளவு பவர் இருந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பவரை ரிலீஸ் பண்றப்ப அந்த இடத்துல இருந்து ரொம்ப அதிக அளவிலான பவர் இருந்துட்டு அந்த இடத்தையுமே உடச்சுக்கிட்டு வெளியே இருந்துட்டு போயிட்டு இருக்குது. இதை எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே அந்த சேயவங்க இருந்துட்டு பாக்குறப்ப யூசங்க இருந்துட்டு மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்ப சேயவங்க இருந்துட்டு அந்த ஹெவன்லி மவுண்டன்ல இருந்து ஏதோ ஒரு ஆம்னியஸான எனர்ஜி இருந்துட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எர்த்குயிக்கே வர மாதிரி இருக்கு. அப்ப சமாஜா இருந்துட்டு கோரியாங்க இருந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா யாக்ஷாவை அவேக்கன் பண்ணிட்டானா. எனிவே இந்த ஓல்டு டிராகன் இருந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேர் பண்றாரு போல. நான் அந்த யாக்ஷா மான்ஸ்டர் அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து கிளம்பி போயிட்டாப்ல. பட் என்னோட லீத்தலான ஸ்கில்ல வந்துட்டு நேருக்கு நேர் வாங்கிட்டு அங்க போயிருக்காப்ல அப்படிங்கிறான். சோ பயங்கரமான அடிப்பட்டு தான் டார்க் எம்பரர் இருந்துட்டு அங்க வந்துகிட்டு இருக்காரு. அப்ப இங்க ஆலிஸ் வந்து அவளோட பிளட் ஸ்பீரை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி அதை வச்சு அந்த யாக்ஷா வந்து அட்டாக் பண்றான். ஆனா அந்த யாக்ஷா வந்து அதை கையில வச்சுக்கிற செயினை வச்சு அந்த அட்டாக் எல்லாத்தையுமே வந்துட்டு பிளாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் செயின் பெண்டமோனியம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை வச்சு ஆலிஸ் இருந்துட்டு புடிச்சிருது. அதுக்கப்புறம் அதோட கை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அசுரா செயின் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் இருந்துட்டு அட்டாக் பண்ண போறப்ப கோகுமா வந்துட்டு அதோட டிராகன் ரோரை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. அந்த ஸ்கில்னால அந்த யாக்ஷா இருந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு பின்னாடி இருந்துட்டு போயிருது. அப்ப ஆலிஸ் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கியா, சரி அப்படின்னா என் கூட கீப் அப் பண்ணி சண்டை போடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அப்ப அந்த ஹோங்கா இருந்துட்டு நோ வே, இந்த என்டையர் வேர்ல்ட் ஆஃப் முரிமையை கிட்டத்தட்ட அழிச்ச இந்த யாக்ஷாவியா நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப டக்குனு ஊழியாங்க இருந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். என்னோட வழியில வந்துட்டு நீ குறுக்க வராத ஹோங்கா, நான் அந்த கோரியாங்க இருந்துட்டு இப்பயே தடுத்து நிறுத்தி ஆகணும். ஹெவன்லி டீமன் இருந்துட்டு இல்லாதப்போ இந்த விஷயம் வந்துட்டு வெளியே போச்சு அப்படின்னா நம்ம ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோட கதையே இருந்துட்டு முடிஞ்சிரும் அப்படிங்கிறப்ப கோரியாங்க இருந்துட்டு இதுதான் லெஃப்ட் கார்டியன் சமாஜா இருந்துட்டு ஆசைப்படுறாரு. அவர் இருந்துட்டு புது ஹெவன்லி டீமனா இருந்துட்டு மாற போறாரு. சோ ஹோங்கா இந்த ஊழியங்க இருந்துட்டு கொன்று அதுக்கப்புறம் புது ஹெவன்லி டீமனை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப அந்த சைடு கோகுமா இருந்துட்டு அதோட ஆசிட் பிரெத் இருந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. பட் அந்த யாக்ஷா இருந்துட்டு டிஃபென்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ஸ்கில்ல இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. இருந்தாலும் கோகுமா இருந்துட்டு அந்த யாக்ஷாவோட உடம்புல அங்கிட்ட இங்கிட்டமா ஓடிக்கிட்டே இருக்கு. நீ வந்துட்டு ஒரு எலி மாதிரியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கோகுமா இருந்துட்டு புடிச்சு நசுக்க ஆரம்பிச்சிருது. அப்பதான் ஆலிஸ் அவளோட வெப்பனை வந்துட்டு வர வச்சு அதோட மூஞ்சிலேயே அடிச்சு அதை பின்னாடி தள்ளி விட்டாராம். அப்ப ஆலிஸ் இருந்துட்டு உன்னால எந்திரிக்க முடியல அப்படிங்கிறப்ப அது இருந்துட்டு ட்வீட் அப்படின்னு சொல்ல, என்னது இப்பல இருந்து நம்மளோட ஃபுல் பவர்ல வந்துட்டு சண்டை போலான்னு நீ சொல்றியா அப்படிங்கிறப்ப யாக்ஷா இருந்துட்டு உன்னோட பவரை வந்துட்டு நீ ஒளிச்சு வச்சுட்டு இருக்க போல, நாட் பேட் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு என்னோட ஃபுல் ஃபார்ம்ல இதை நான் அட்டாக் பண்ணியும் உடனே எந்திரிச்சிருச்சு, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, உண்மையுமே நான் ஏதாச்சும் டேமேஜ் பண்றேன்னு என்னன்னு எனக்கு தெரியல, சீக்கிரமா இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு நீ ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் கேங் ஜின்யூக், எப்பவுமே நீ பண்ற மாதிரியே பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு பேரியர்லாம் போட்டு என்னமோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.